நீங்கள் சொல்லுங்கள், திருமணத்தில் ஏன் சாதி பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க? மேலே கீழே அப்படிங்கிற ஒரு வர்ணாசிரம ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே இருக்குது. அது வந்து கலப்பு திருமணம் மூலியமாக அது வந்து உடைக்கப்படும்ன்றதை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இப்போ நான் போய் ஒரு மிருகத்தை போய் கல்யாணம் பண்ணேன்னா நீ கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லலாம், அது இயற்கைக்கு மாறானது. நான் ஒரு ஆம்பளை பையில போய் கல்யாணம் பண்ண போனால் இயற்கைக்கு மாறா போனால் நீ கல்யாணம் பண்ணான்னு சொல்லலாம். ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை நான் என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கும் போது அதில் எங்கே ஜாதி வந்து ஈடுபடும்? ஒருத்தர் நான் பார்க்குறேன், அவங்களோட தோற்றம் எனக்கு பிடிச்சிருது, அதனால நான் அவங்களை காதலிக்கிறேன். அவங்க ஒரு டாக்டர், அவங்க ஒரு இன்ஜினியர், அந்த மாதிரி அவங்களோட வேலை எனக்கு பிடிச்சிருது, அதனால நான் அவங்களை காதலிக்கிறேன். இல்லை அவங்களோட குணம் பிடிச்சிருது. ஆனால் ஒரு சாதிக்காக நான் ஒருத்தர் எப்படி காதலிக்க முடியும்? இவங்க ஏன் சாதின்றதுக்காக நான் எப்படி அவங்களை காதலிக்க முடியும்? அன்னைக்கு தோணுச்சு, மனிதர்களாக மட்டுமே நம்ம பார்க்கப்படணுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும்னா நம்மளும் கலப்பு திருமணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணம் உருவாச்சு. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, ஆனால் கல்யாணம் பண்ணணும்னால இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் பண்ணணும்னு சொல்லி அதுக்காகவே பொண்ணு தெரிவிட்டு இருக்கேன். காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறத பூடகமாக சொல்கிறீங்க. பண்ணணும் இனிமேல் தான். ஏன்னா பண்ண விஷயம் வந்து டாட்டா பை பை ஆகிப்போச்சு. அது வந்து எந்த வகையான விஷயம் அப்படின்னா, என்னுடைய ஜாதியில் 11 வகையான பிரிவு இருக்குன்னா அந்த 11 வகையில் மேலே ஒரு வகை இருக்குது, கீழே ஒரு வகை இருக்குது. மேலே உள்ள வகையில் உள்ள பையன் கீழே உள்ள வகையில் உள்ள பொண்ணையும், கீழே உள்ள வகையில் உள்ள பையன் மேலே உள்ள பொண்ணையும் லவ் பண்ணக்கூடாது. பண்ணால் அதுவும் ஜாதி ரீதியான வன்கொடுமைன்னு சொல்கிற அளவுக்கு மாறிப்போச்சு. பேசிஸா நம்ம பார்க்கறதே வந்துட்டு திருமணம் ஒரு 2 வீடு சேர்ந்து இணையுது அப்படிங்கிறத தாண்டி அவங்க என்ன ஜாதி இவங்க என்ன ஜாதி அப்படிங்கிறது தான் அங்கே முதல் கொஸ்டினாக வருது. எந்த ஒரு பேரியருமே காதல் திருமணத்தில் இல்லை சார். ஆனால் இங்கே ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணும்போது பிரியறோங்கிறத பற்றி பேச்சே இருக்கிறதே கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு இந்த ஆஸ்பீஷியஸ் டேல நம்ம இந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் பண்ணியே ஆகணும்னா அதை பண்ணியே தான் ஆகணும். இதே வந்துட்டு நம்ம சாதி விட்டு சாதி மாதிரி கல்யாணம் பண்ணும்போது குழந்தைங்களை வளர்க்கறதுல இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? நம்ம இந்த சாமியை இப்படிதான் கும்பிடணும், இந்த சாமி கும்பிடுறவங்க கூட எல்லாம் நம்ம வந்துட்டு பழகலாமே தவிர அவங்க வீட்டுக்கு போறதோ அவங்க கூட அவங்க கோயிலுக்கு போறதோ வேண்டாம்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் ஒரே சாதியில கல்யாணம் பண்றப்போ இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு நினைக்கிறேன் சார். நான் சாதி பார்த்து வளர்ந்துட்டேன், என் புள்ள சாதி பார்த்து வளர்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் ஏன் திருமணங்களை சாதி பார்க்கக்கூடாது அப்படின்னா, எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லா கசின்ஸ் இருக்காங்க. ஒரு 6-7 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் லவ் மேரேஜ் தான். எங்கள் அக்கா ஒருத்தங்க துபாயில் ஒர்க் பண்ணாங்க, அங்கே பார்த்தாங்க, என் அங்கிளை பிடிச்சிது, அவங்க குஜராத்தி. இப்போ நாங்கள் மலையாளி எப்படி பண்ணுவோம்னா என்கேஜ்மெண்ட் பண்ணுவோம் ஒரு டே, அப்புறம் கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணம் மேலகள்லாம் இருக்காது, சிறப்பாக பெரியவங்க வருவாங்க, தாலி எடுத்து கொடுப்பாங்க, அடுத்த நாள் ரிசப்ஷன், 3 நாள் தான். ஆனால் அவங்கள எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 7 நாள் மெகந்தி சங்கீத் அதெல்லாம் வைப்பாங்க. எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும் புதுசாக இருந்தது. இப்போ அக்காவோட குழந்தைகள் எப்படி எடுத்துப்பாங்கன்னா எது வேணுமோ எடுத்துக்கலாம், உடையிலேருந்து பழக்க வழக்கங்கள்லேருந்து இதெல்லாம் நீ எடுத்துக்கலாம், வேணும்னா நீ ஒமிட் பண்ணிக்கலாம். இது ஒரு சாதியினரில் காதலிச்சு கல்யாணம் போய் இவ்வளோதான் உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை தான் நீ பண்ணணும், இதுக்கு மேலே நீ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு லிமிடேஷன் இருக்குது. ஆனால் சாதிகளை தாண்டி கல்யாணம் பண்ணும்போது வேற்று சாதியில் வரும்போது எல்லா லிபரேஷனும் இருக்குது. கலப்பு திருமணங்கள் வரும்போது இப்போது நான் ஒரு வேறு சாதி பெண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னா குழந்தை கேட்குமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது. குழந்தை என்ன பார்க்கணும், ஓ 2 இருக்கா, எது வேணா எடுத்துக்கலாம், இல்லைம்மா எதுவுமே எடுக்க வேணா விட்டுரு. அது ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷன் போக 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 போகனா நிறைய இருக்குது, இது எதுக்கு இந்த இதுதான் விட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று விட்டுடுவாங்க. அது அப்படியே ஒமிட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த தலைமுறைகளில் ஒரு 100-500 வருஷங்கள்ல அது அப்படியே அழிஞ்சு போயிடும். சரி, என் பேர் பூஜா ஸ்ரீ, லவ் பண்ணிட்டு இருக்கேன். லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க, நீங்க ஏன் சாதி வேணாம்னு நினைக்கிறீங்க? எங்க அப்பா வந்து தஞ்சாவூர் அந்த சைடு, எங்க அம்மா சென்னை. எங்க அப்பா இங்க சின்ன வயசுல ஏதோ ஒர்க்காக வந்திருக்காரு, அப்படி பார்த்து லவ் பண்ணியிருக்காங்க, ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் எங்க அம்மா வந்து மறைச்சிருக்காங்க, நான் இந்த ஜாதி இல்லை அப்படின்ற மாதிரி மறைச்சுதான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. 6 months 8 months இருக்கும்போது தான் அவருக்கு எங்க அப்பாவுக்கு தெரிய வருது இந்த ஜாதி தான் அப்படின்ற மாதிரி. ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன விஷயம், சாமா சரியா கழுவல, நீங்க இந்த மாதிரி ஆளுங்க, அதனால உனக்கு இது தெரியல, நீ வேண்டவே வேணாம் சொல்லிட்டு இன்னொரு இது கூட போயிருக்காரு எங்க அப்பா. எங்க அம்மாவுக்கு வாழ்க்கை போகும்போது 23 வயசு எங்க அம்மாவுக்கு. மொத்தமா 2 பேர் பிரிஞ்ச உடனே என்ன தனியா விட்டுட்டாங்க. நான் மோஸ்ட்லி சின்ன வயசுல எனக்கு நனவு தெரிஞ்சு சொந்தக்காரங்க வீட்டில் தான் வளர்ந்தேன். ஒரு சாப்பாடு சாப்பிடணுன்னா அவங்க வீட்டில் நான் வேலை செய்யணும். காலேஜ் படிக்கும் போல காசு இருக்காது, சத்து மாவு கஞ்சி மட்டும் சாப்பிட்டு போவோம் 3 வேளையும். ஒரு மாதிரி தப்பான பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க, இவ பொண்ணு தானே இது அப்படி சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா நல்ல வசதி, எங்கள் அப்பா பயங்கர செட்டில்டு. ஆனால் 2 பேருமே என்னை பார்க்கல. தனியாக இருந்து ஸ்காலர்ஷிப் வாங்கி படித்து இந்த மாதிரி தான் நான் என்னோட டிகிரி முடிக்கிறதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ 2 பேருமே பேசுகிறாங்க. இப்போ எங்கள் அப்பா நான் லவ் பண்ணுறவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை விட ஒரு ஜாதி அவர் கீழேயா, அவங்கள செட் ஆக மாட்டாங்கம்மா. இது வந்து இப்போ உங்கள் பையனுடைய ஃபேமிலிக்கு தெரியுமா? பையனுக்கு தெரியும், ஃபேமிலிக்கு தெரியாது. இப்போ உலகத்துக்கே தெரியுமே. ஸ்டார்டிங் ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்ன யார் ஏது, அம்மா அப்பா இல்லைன்னு சொல்கிற, எப்படி வளர்ந்துச்சு, எங்கே இருந்துச்சு, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. என் மேலே அப்பட்டமாக ஒரு சந்தேகமும் இருந்துச்சு. ஆனால் என்னை பற்றி புரிஞ்சு என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் தான் வேணும்னு இன்னைக்கு ஸ்ட்ராங்காக. நேற்று கூட அவர்கிட்ட பேசும்போது அவங்க மாமா
பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சண்டை போட்டிருக்காங்க. அவங்க அம்மா அப்பா என் பையன் யாரை சொல்கிறானோ அவனை தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் என்னதான் சொல்லி என் பேரையும் சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைய இளைஞர்கள் வந்து ஏன் எங்களுக்கு வந்து சாதி வேண்டாம் திருமணத்தில் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன் உங்களுக்கு சாதி வேணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் பரம்பரையாக எங்கள் தாத்தங்காலத்தில் பாட்டங்காலத்தில் இருந்து ஜாதி உணர்வோட ஜாதியோட தான் இருந்து வாழ்ந்துருக்கோம் இது வரைக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த புள்ள சொல்லிச்சு பார்த்தீங்களா, இதுக்கு தான் ஜாதி பார்த்து அவன் ஜாதியில் அவன் திருமணம் பண்ணணும். இப்போ வேற ஒரு ஜாதியில் ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணுச்சுன்னு சொன்னால் அதோட வாழ்க்கை இதே மாதிரி தான். இதோட போகாது, இது பெற்ற குழந்தைக்கும் இது பாதிக்கும். இன்னார் விட்டு பிள்ளை இவ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு இந்த பட்டத்தை சாகத்துட்டின்னு தூண்டிக்கிட்டே இருப்பான். இந்த இடத்துல சொல்கிறேன், அப்படி ஒரு ஜாதி ஒருத்தங்களை இழிவுபடுத்தி ஒருத்தங்களை கீழே தள்ளி மெதிச்சு எனக்கு வேணும்னா அது எனக்கு தேவையில்லை. இவர் சொன்னாலே என் பரம்பரை, அந்த பரம்பரை குப்பை எனக்கு தேவையில்லை. அந்த குப்பையால் நான் படிக்கலை, அந்த குப்பையால் நான் இந்த ஸ்டேஜில் நிற்கல. சொசைட்டியில் பூஜா ஸ்ரீ தான் தெரியுமே தவிர இந்த ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் வார சலுகையை பூரா நீங்கள் ஏற்றுக்கிறவங்க, ஆனா ஜாதி மட்டும் தேவையில்லை. என்ன தெளிவா நீ சொல்ற? அதை வச்சுதான் இப்ப படிச்சோம்ன்றீங்க. எல்லாருமே ஒரு கணக்கு பண்ணி தான் எல்லாமே செய்யறீங்க. இன்னைக்கு காதல் பண்றவனும் அதை வச்சுதான் பண்ற. அந்த பையன் சொன்னாப்புல எனக்கு வந்து நல்லா படிச்ச பொண்ணா பார்த்து அதுல வருமானம் வர பொண்ணை பார்த்து கட்டினேன்ட்டு. நாங்க என்ன சொல்றோம், எங்க ஜாதி பெருமையை நாங்க சொல்றோம். நாங்க சாகு வரைக்கும் சொல்லுவோம். நீ என விட்டு என ஏன் போறேன்னு தான் சொல்லுவேன். மாடு கூட அது இனத்துல தான் போகுது. நீ மட்டும் ஏன்டா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு அலைகிற? நாங்கள் கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வச்சு காலேஜ் வரைக்கும் கொண்டு போய் இந்த பொண்ணு இப்படித்தான் நம்ம வளர்க்கணும், இப்படித்தான் கலெக்டர் ஆகணும், இப்படி தான் இன்ஜினியர் ஆகணும் எல்லாம் நாங்கள் ஆசை மனசுக்குள்ளே பூட்டி வச்சுருப்போம். இவன் நேற்று வந்தவன் ஈஸியாக அப்படியே தட்டிட்டு போயிடுவான். இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். எருமை மாடு கூட சேருதுல, மனுஷன் கூட தான் சேர்றான். இங்கே பாரு, எருமை மாடு தான் சொல்கிறோம், பசு மாடு தான் சொல்கிறோம். மனுஷன் மட்டும் ஏன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி ஏன் ஆசைப்படுற? நீ மனுஷன் தானையா, உன் ஜாதியில பொண்ணு இல்லையா? ஏன் பதட்டப்படுறீங்க, பயப்படுறீங்க? பொறுமையா பேசுங்க. யாராவது கத்தணுமா? இங்க யாராச்சும் பதட்டப்படாம பேசுங்க. முன்ன இருக்கிற பெரியவங்க பேசுறாங்க கத்துறாங்கன்னா பின்னாடி எவ்வளோ விளைவுகள் இருக்குன்றது அவங்க ஆழமா ரத்தத்துல பதிஞ்சு அந்தது இவங்க புரிஞ்சுக்கிற ரத்த ஓட்டம் யாருக்குமே கிடையாது. இப்போ நீங்க லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். உங்க பக்கம் உறவெல்லாம் போயிடும், அந்த பக்கம் உறவெல்லாம் போயிடும். அந்த மாதிரி பெரியவர் வந்து ஒருத்தர் சொல்லுவார், ரே 1008 இருக்கட்டும்டா, நம்ம கிளையில பிறந்த பொள்ளடா, அந்த வீட்டு பொண்ணுக்கு வாழ்வு கொடுங்கடான்னு பேசுவாங்க. ரத்த ஓட்டத்துல சம்பாதிக்கிற வயசுல இருக்கிற வேகம் பெரிய கஷ்டம் வரும்போது வராது சார். அவங்க தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. பார்க்கறதுக்கு தான் சார் பெரிய மீசை வச்சு நிற்பாங்க. அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல வர்ற வியாதியோ மன கஷ்டமோ துயரமோ எது வந்தாலும் அவர் வந்து அப்படியே குழஞ்சிருவார். அம்மா அப்பா ஜாதி கொடுத்த பாதுகாப்பின் பேர்ல நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே, சத்தியமா அது கிடையாது. நானும் இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமும் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது. எல்லா உயிரினங்களையும் மக்களையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்ட வரைவுரையை ஆனால் அம்பேத்கர் நமக்கு எழுதி ஒன்று கொடுத்துருக்காரு இல்லையா, அது நம்மளை பாதுகாக்கலையா அந்த சட்டம்? அப்போ எதுக்கு இந்த நாட்டில் சட்டம், எதுக்கு இந்த நாட்டில் வரைமுறை, எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனு? ஒரே சாதியில் பிறந்திருக்காங்க, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, சொத்து பிரச்சனையை சட்டப்படி தீர்த்துப்பீங்களா, சாதி விதியாக பேசி தீர்த்துப்பீங்களா? சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் ஆனால் பிள்ளைய அடிக்கிறான் அப்படின்னா சட்டத்தை நோக்கி தான் போகிறோம். அப்போது அன்றாட பிரச்சனை வரும்போது சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா, அங்கே சாதி பாதுகாப்பாக இருக்கா? அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்க சாதி பாதுகாப்பு இருக்கும் சார். எங்க ஆப்ப நாட்டுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. என் பிள்ளைய நான் பாதுகாக்கணும். நான் 3வது தலைமுறை என் ஜாதியை கல்யாணம் பண்ணிருக்கேன், 4வது என் பொண்ணு கல்யாணம் பண்ணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து கடைசியில் இறக்கும் போதோட ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருக்கு. வேற ஜாதியில கல்யாணம் பண்ணி போனா நாளைக்கு பிரச்சனை வருது. நாளைக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு போயிட்டானா நடு ரோட்டில் நிற்குது. இதே நாங்க பெரிய மனுஷன் பார்த்து கட்டி வச்சோம்னா அது நம்ம புள்ளப்பா, என் ஜாதியிலே ஒரு பையனை தாலி கட்டுறான்னு கட்டுவான். அவங்க அப்பா விட்டுட்டு போனாரு, பல பிரச்சனை சந்திச்சுன்னு சொன்னாங்க. அந்த பாதிப்பு வரக்கூடாது, ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது. அதனால தான் எங்க ஆப்ப நாட்டுல எங்களுக்குன்னு ஒரு கொள்கைன்னா நாங்கள் ஜாதியை பிடிச்சிருக்கிறோம். சுயஜாதி பற்று பல ஜாதி நப்பு. அந்த தம்பி சொன்னாப்புல யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு. இன்னைக்கு அரசியல்வாதி பெரும்பாலும் போனால் மொய்க்கு அவர் கொடுத்துட்டு போறாங்க. நான் சாப்பிட்றேன் சார், என் நண்பர் வீட்டுக்கு போனேன், அண்ணாந்து பார்த்தா டாக்டர் அம்பேத்கர் படம் இருக்கும், நான் சாப்பிட்டு வரேன். அது மாதிரி ஒரே ஜாதியில வெட்டுனா ஒன்றும் இல்லை, மாட்டு ஜாதிக்குன்னா ஆவண கொலைன்னு சொல்றாங்க. அது மட்டும் ஏன் அப்படி சொல்றாங்க? ஆணவ கொலையா? ஆணவ கொலை. இங்க பெரும்பாலான ஆணவ கொலை எப்படி நடக்கு? பெண் வந்து இடைநிலை ஜாதியா இருப்பாங்க, ஆண் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியா இருப்பான். அப்போ அங்க ஆணவ கொலை வந்து நடக்கு. அந்த பிள்ளைகளை படிக்க கூட விட மாட்டாங்க. அது விட்டா அதுகளே வளரும். எங்களுக்கு சுயமாவும் முடிவெடுக்க தெரியும். அந்த திறனை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறது இவங்க தான். என்னமோ இவங்க தான் இருந்தாலும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி. ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியதானே?
புருஷன் அடிச்சுலாம் விட்டுவான். இவங்க தான் பார்த்து கட்டிச்சிருப்பாங்க. அப்படிதாம்மா இருக்கும், கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் வந்து பேசுவாங்க. பெண்களை முதல்ல போக பொருளாவும் சொத்தாவும் பார்க்கறத முதல்ல நிப்பாட்டுங்க, சரியா? சும்மா எனக்கு கோவமா வருது, எதை ஏசி விட்டுருவேன். நாங்கள் சொல்கிறத கேளுங்க. வாழ்ந்து அனுபவிச்சுட்டு நல்ல நிலையில் இருக்கிறவன் சொல்கிறேன், கெட்டு போனவன் சொல்லலை. என் அத்தை மகள் பாக்கியலட்சுமின்னு பேர். இது நாள் வரையில் கோவிச்சு விரல் பட்டதில்லை. நாங்கள் ஒரு முரட்டு சாதினோட சொல்லலாம். அவங்களுக்கு 15 வயசு, எங்களுக்கு 23 வயசுல தான் கல்யாணம் முடிஞ்சுச்சு. முதல்ல காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். உங்கள் ஜென்ரேஷன் தான் சார் இந்த ஒரு வாரத்துக்கு வித்தியாசமே தெரியல. அதனால சார் 15 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. பொண்ணு மட்டும் நான் பார்க்க மாட்டேனா உனக்கு? எங்க அம்மா என் ஜாதியில தான் கட்டி வச்சுச்சு. எனக்கு என் புருஷனுக்கு 1000 சண்டை வந்துச்சு. இந்த மண்டையை உடச்சு விட்டாரு, கையை உடச்சு விட்டாரு, இந்த கால் அடிபட்டுச்சு, எல்லாமே நடந்துச்சு. ஆனா என் புருஷன் என்னை விட்டு போல. இதுக்கு தான் ஜாதியில கல்யாணம் முடிக்கிறது. உனக்கு விருப்பம் இல்லாம தலையாட்டி பொம்மை மாதிரி நீ கல்யாணம் பண்ணனால தானே இவ்வளவு கஷ்டம். நீயே சொல்ற மண்டை உடைஞ்சிச்சு, கை உடைச்சாங்க, கால் உடைச்சாங்க, சுயஜாதியில தானே கல்யாணம் பண்ண. அப்புறம் எதுக்கு நீ புலம்புற? விருப்பப்பட்ட வாழ்க்கையை கட்டி இருந்தேனா வயிற்ற தள்ளிக்கிட்டு கையில ஒண்ணு வயிற்றுல ஒண்ணு வந்துட்டு ரோட்ல விட்டுருப்பான். ஏன் உங்க ஜாதியில கல்யாணம் பண்றவங்க பிரசவமே ஆறுது இல்லையா? இது வரைக்கும் என் புருஷன் கௌரவமா வண்டி 3 வண்டி வச்சு ஓட்டிட்டு இருந்தவரு இப்ப மம்படி வேலைக்கு போய் என்ன உட்கார வச்சு சோறு போடுறாரு. அதான்டா இந்த ஜாதிங்கிறேன். அப்புறம் இதுக்கு 3 தடவை டைவர்ஸ் கொடுக்கறதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன் போனேன். இருந்த வண்டி வாகனம் எல்லாத்தையும் வித்து பிச்சைக்காரனோட மோசமா நின்னோம். படிக்கிறதுக்கு காசு இல்லாம கடை வாங்கி நின்னோம். எங்க உன் ஜாதி ஹெல்ப் பண்ணுச்சு? எங்க உன் ஜாதி நம்மளை தூக்கி நிறுத்துச்சு? கீழே தான் தள்ளுச்சு எல்லாத்துலயும். வயசு வித்தியாசத்துல என்னால அவர் சொல்றதை ஏத்துக்க முடியல, அவர் சொல்றதை நான் ஏத்துக்க முடியல. அந்த 15 வயசுல அந்த முடிவை எடுத்தது யாரு? எங்க அப்பா அம்மா எடுத்தாங்க. அவங்க எடுத்த தவறான முடிவுல நீங்க பாதிக்கப்பட்டது யாரு? நான் தான். எப்படி இருந்தாலும் நான் அவரோட வாழ்வேங்கிற முடிவை நீங்க உறுதியா இருந்தனால தான் இத்தனை அடி வாங்கி இத்தனை மாதிரி கை காலை உடைச்சிட்டு கூட அவரோட வாழ்ந்தீங்க. இதே நிறைய பெண்கள் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழலை வாழ முடியுமா? அவங்க பேசுறாங்க, நாங்கள் வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணால் பரவாயில்ல, நாங்கள் வந்து அது ஒரு புரட்சியாக பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த சைடு இருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து கலப்பு திருமணம் தாங்க சார். ஜாதி வேணும்னு வந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, ஒரு ஏக்கத்தில் என் தம்பி பிள்ளைங்களை என் பையனை கட்டோன்னா என் தம்பி கொடுக்க மாட்டோமா. அதே சமயம் நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுன்னா ஏதோ ஒரு சில பேர் நம்ம புள்ள அப்படின்னு வரவங்க தான் வராங்க. முக்கியமாக இவங்களாம் வரணும்னு நினைக்கிறவங்க வர்றதில்ல. இதே என் தம்பி ஃபங்க்ஷன் வச்சானா எல்லாரும் வருவாங்க. அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஒரு வேளை நம்ம மாமங்குட்டத்தில் யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம எல்லாம் இவங்களோட இருந்திருக்கலாமோன்னு நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, நாம் தான் நான் அடுத்த தலைமுறையை கண்டிப்பாக மாற்ற முடியும். பட் அந்த ஒரு 10 வருஷம் ஆயிரும். நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று புரிஞ்சு இந்த சமுதாயத்தரும் அந்த சமுதாயத்தரும் எல்லாம் ஒன்று சேர்ந்து பழையபடிக்கு மாமன் மச்சான் என் அக்கா எங்கள் அக்கா பொண்ணுன்னு சேர்ந்து மறுபடியும் அந்த ஒரு சூழலை கொண்டு வரதுக்கு ஒரு 10 வருஷம் ஆயிரும். அந்த 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் தாக்கு பிடிப்பீங்களான்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுவோம். நான் தலைச்சம் பொண்ணு, எங்கள் அம்மா எனக்கு வளகாப்பு பண்ணணுன்னா எப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து கோயிலில் வேண்டுதலுக்கு கட்டுவாங்க இல்லைங்க சார், அந்த வளையல் எடுத்து நானே போட்டுட்டு வருவேன். சில விஷயங்களை நம்ம திருப்பும் நிகழ்த்தவே முடியாது. முதல் முறையாக நம்ம கர்ப்பம் தெரிவித்து நமக்கு ஒரு வளகாப்பு பண்ணணுங்கிற குடும்பம் சுற்றுச்சூழல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணணுங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் இல்லையா? அது நடக்காத போது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருந்துச்சு சார்? அப்போ பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க சார். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா நம்ம இப்படி இருக்கிறோமே, ஒரு வேளை இது வந்ததுனால தான் இப்படியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அது ரொம்ப மனநிலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் மாமியார் பக்கம் கொஞ்சம் பேச்சு வார்த்தை இருந்துச்சு, ஆனால் அவங்களே அதை பற்றி நினைக்கல. அம்மா விட்டு நல்லா வச்சு வளர்த்தி விட்டாங்க, நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு கோவம் இருக்கும்லங்க சார். இன்னைக்கு என் அக்கௌண்ட்டில் 1.5 லட்சம் ரூபாய் வச்சுருக்கேன், அப்போ என்கிட்ட ஒரு 100 ரூபா கூட கிடையாது. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க சார். இவங்க பொழைக்குவாங்களோ பொழைக்க மாட்டாங்களோ, இவங்களுக்கு போய் நம்ம எதுக்கு நின்று எல்லாம் பார்க்கணும். பொழைச்சா பொழைக்கிறாங்க, செத்தா சாகுறாங்கன்னு விட்டுட்டாங்க. நாங்கள் அப்படி பண்ண முடியுமா? ஒன்றுக்கு ஒன்று உசுராக இருந்தோம். நாங்கள் அப்போ நினைப்போம், ஒரு நாளைக்கு நாங்கள் தனியாக பேசிகிட்டு இருக்கல சொல்லுவோம், ஒரு வேளை உங்கள் அம்மா பார்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தா நீ கொஞ்சம் நல்லா இருந்திருப்பியா, ஒரு வேளை நான் என்ற மாமன் கூட்டத்தில் யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்போமாங்கிற அளவுக்கு கூட ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் வரும்போது நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண என்ன ப்ளஸ்னா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாரு நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்கிற மாதிரி. அவர் வந்து நான் இதுதான் புலினா ஆமாம் பிரியா புலி அப்படின்றவாரு.
நாய்க்குட்டி காமிச்சு தான் புலினா ஆமாம் பிரியா உனக்கு அது புலிதான் அப்படிம்பாரு. லவ் ரொம்ப முக்கியங்க சார். அந்த லவ் வந்து கடைசி வரைக்கும் எப்படி கொண்டு போறேங்கிறது தாங்க சார் வாழ்க்கை. காதல் திருமணம், கலப்பு திருமணம், ஜாதி மதம் எல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் தாங்க சார். இவங்க கல்யாணத்து வரைக்கும் தான் ஜாதி மதம் பேசுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குங்க சார். அந்த வாழ்க்கையை வந்து நம்ம வாழணும். அப்படி வாழணும்னா அதுக்கு தேவையான ஒரு சர்க்குலேஷன் வேணுங்க சார். அதாவது எல்லாத்தையும் ஏற்றுட முடியாது. இப்போ அப்பா அம்மாவை ஏற்றுட்டோம்னா எப்படியோ பெத்த பாவத்துக்கு ஏற்றுக்குவாங்க. சொந்த பந்தத்தெல்லாம் இது பண்ணோம்னா நம்ம எப்படா உழுவுன்னு நினைப்பாங்க. எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க சார். உங்க பசங்களா நீங்க கலப்பு திருமணம் பண்றதுக்கு அனுமதிப்பீங்களா பண்ண மாட்டீங்களா? எனக்கு என்ற தம்பி உலை கட்டணும் தானேங்க சார் ஆசை. நான் எம்பிசியில் ஒரு சர்டிஃபிகேட்டு, பிசியில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேங்க சார். எதுக்குன்னா எனக்கு நாளைக்கு என் தம்பி உன் பையனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா ப்ரூஃப் இருந்தா தான் நம்புறாங்க. பாருன்னு காமிக்க வேண்டியதான். வாழ்க்கையில எதுக்கோ திட்டம் போடுறதை கேள்விப்பட்டிருக்கேன். வீடு கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்கேன், லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் பண்ண கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தம்பி பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு சாதி சான்றிதழ்ல ப்ரூஃபோட வாங்கி வச்சிருக்கிற முதல் அம்மாவை நான் இப்பதான் பாக்குறேன். தம்பிக்கு 2 பிள்ளைங்க சார், சொத்தெல்லாம் வேணும்ல. அப்புறம் என் தம்பி யாருங்க சார் பார்த்துப்பா? என் பையன் தானுங்க சார் பார்த்துக்கணும். அப்புறம் எனக்கு இன்னொரு வருத்தம் இருக்குங்க. என் தம்பி இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுக்கார மச்சானா மாமான்னு கூப்பிட்டதே கிடையாது. மாமே மச்சானே கூப்பிட மாட்டாரு. உங்க வீட்டுல எப்படி பொண்ணு எடுப்பாரு நீங்க நம்புறீங்க சார்? நான் இப்போ இவங்களோட சேர்ந்துட்டேன். இவங்களோட சேர்ந்துட்டேன். அதனாலதான் கூட்டத்தோட சேர்ந்துட்டீங்க. நான் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் ஒரு அட்வொகேட். எக்கச்சக்கமான மிஸ்இன்ஃபர்மேஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. முதல் விஷயம், இந்தியாவில் அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது இல்லையா? எத்தனை பர்சன்டேஜ் நடக்குதுன்னு தெரியுமா? 90% வந்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. 10% கீழே தான் லவ் மேரேஜஸ் நடக்குது. தமிழ்நாடோட பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? இன்டர்காஸ்ட் மேரேஜ் 4 பேர், 100ல் 4 பேர் தான் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறான். லவ் மேரேஜால் வந்து இங்கே பாதுகாப்பு இல்லை, லவ் மேரேஜால் வந்து டைவர்ஸ் நடக்குதுன்னு நான் 33 மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன், இன்டர்காஸ்ட் மேரேஜ். இப்போ கரண்டாக டைவர்ஸ் கேசஸ் 4 கேசஸ் பார்த்துருக்கேன், 4மே அரேஞ்ச் மேரேஜ். லவ் மேரேஜில் பிரச்சனை வரலையான்னு கேட்டால் கண்டிப்பாக வருது. அந்த இடத்துல நீங்கள் யாருமே அவங்கள பேக்கப் பண்ணலை. இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல குடும்ப கோர்ட்டில் வந்து அதிகமாக கேஸ் வருதுன்னு. எந்த கேஸ் அதிகமாக வருது? 30-40 வருஷம் வந்ததுக்கப்புறம் வேணால் வரலாம். ஆனால் லவ் மேரேஜில் 1 வருஷத்தில் நீங்கள் வந்து போயிடுறீங்க. காரணம் என்னம்னா, நம்ம எப்படி வேணால் வாடலாம், எப்படி வேணால் இருக்கலாம், யாரும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் சொல்கிற காதலில் அவங்க 2 பேர் தனியாக போயிடுவாங்க. அவங்க போகிறது ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை இருக்க பாருங்க, அதை எந்த கலாச்சாரத்தில் வளர்ப்பாங்க, யாருடைய குடும்ப வழியில் வளர்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச என் ரிலேஷன்ஷிப்பில் தம்பி முறையில் ஒருத்தன் வரணும். அவன் காதல் திருமணம் பண்ணிக்கினான். அவன் பொண்ணு வயசுக்கு வந்து மஞ்சள் நீராட்ட இப்போ யாரும் போல, காது குத்ததுக்கு யாரும் போல, எந்த இதுவும் யாரும் பண்ணல. இப்போ மேரேஜ் கிட்ட வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். என்ன பண்ணுறதுன்னா, நீ எந்த ரூட்டில் போனியோ அந்த ரூட்டில் தான் அதுவும் போகணும். யாரும் வரமாட்டேன்றாங்க, வரமாட்டாங்க. நீ செத்த கூட எவனா வரமாட்டான். அதனால் நாங்கள் ஜாதிக்கு எதிராக பேசலை. குடும்பத்துக்குள்ளே ஜாதி இருக்க தான் செய்யும். சார் நான் இப்போ வந்து ரொம்ப பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு நான் அந்த பக்கமே போகிறேன். அம்மா தாயா, ஜாதி இல்லைன்னு சொல்றீங்களா? அப்புறம் எதுக்கு ஜாதி சான்று வாங்கினா? என்ற ஜாதியில வாங்கியிருக்கிறேன், என்ற புருஷன் ஜாதியிலையும் வாங்கியிருக்கிறேன்ல. ஜாதி பெருசுதாங்கிற ஒரு இதுலயே வச்சுக்கோங்க. நீங்க ஏங்க சார் கலப்பு திருப்பணம் பண்ணா பொழைக்க மாட்டானே ஏன் சொல்றீங்க? பாதிப்பு வரேங்க சார். அதை நாங்க எதிர்கொள்ற அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்குது. இருமா, நீ கஷ்டப்பட்டுன்னு சொன்னீல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீ கஷ்டப்பட்டேலமா? வச்சிட்டு கார் ஓட்டி இருக்கிறேன். அது கஷ்டப்பட்டியா இல்லையா? 2 வாரம் வரைக்கும் கார் ஓட்டி அம்மா, இருக்கிறேன். ஒரு வளகாப்பு இல்லைன்னு ஃபீலிங் பண்றீங்களா? தம்பி பாசம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? அம்மா அப்பா வரமாட்டான்னு ஃபீல் பண்றீங்களா? அப்ப அந்த இடத்துல உங்க உறவை நீங்க மிஸ் பண்றீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? நீ யாரோட போனியோ என்னமோ, அவன் வச்சு பொழைப்பானோ பொழைக்க மாட்டானோ பாத்துக்க மாட்டானோ, புள்ள போச்சு ஐயோயோன்னு அடிச்சுட்டு அழுதிங்க. நாங்க இன்னைக்கு நல்லா தானே பொழைச்சு வரோம். அப்ப நீங்க அதை கூட நிக்கணும்ல. நீங்க தப்பிச்சு 10 வருஷம் கழிச்சு நல்லா வந்துட்டீங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா டிஎன்பிஎஸ்சில ஒரு 4000 போஸ்டிங் போட்டா 1 லட்சம் பேர் எழுதுறான். பாஸ் பண்ற 4000 பேரை மட்டும் நம்ம சொல்றோம். இது வந்து இந்த கருத்து வந்து உங்களுக்குரிய கருத்து இல்ல. அந்த தோத்து போய் வெளியே போறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு நேரம் கருத்து தான் தவிர்த்து நீங்க இதுல எமோஷனலா ஒரு இதாகண்டு அவசியம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. நாங்க தோத்து போற ஸ்டேஜில் நிக்கும் போது பெரியவங்க நீங்க மனசு வச்சு எங்களை காப்பாத்தி விடல. எப்படி காப்பாத்துவாங்க? லவ் பண்ணி ஓடி போனா காப்பாத்துவாங்களா? நாங்க செத்து போயிட்டு நீங்க அழுவ மாட்டீங்களா? எதுக்கு அழுவ மாட்டீங்களா? நாங்க அழுவ மாட்டோம். குழந்தைகளை தூக்கி கொஞ்ச மாட்டீங்களா? இன்னைக்கு தம்பி பாசையில துடிக்குதுல, தம்பி மகனத சம்பந்தம் பண்ண, அப்புறம் எதுக்கு அந்த உறவை தேடுறீங்க? எதுக்கு அந்த ஜாதியை தேடுறீங்க? ஏன்னா அவங்க எங்க அப்பா அம்மா அந்த உறவை தேடுறீங்க. தம்பி வேணான்னு விட்டுட்டு போயிட வேண்டியதானே? ஒரே ஒரு கதை சொல்றேன். நீங்க எல்லாருமே வந்து ஜாதி மத கல்யாணம் பண்ண தப்புன்னு சொல்றத எந்த அளவுக்கு பயம் காட்டுறீங்களோ அதே பயத்தை உடைச்சிருந்து இங்க வந்து நிக்கிறாங்க. எமோஷன்ஸை மட்டும் பார்த்து நீங்க பேசுறீங்க. வந்துரும் 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 வந்துரும்.
உங்க குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வந்துச்சுன்னு ஒத்துக்கிறீங்க. அந்த பிரச்சனை ஏன் சரி பண்ண முடியும் பேசுறீங்களா? சரி பண்ணி வாழ்ந்தோம் அவங்க அந்த 10 வருஷம் இல்ல அவங்க அந்த 10 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்ட்ரகிள் பண்ண அந்த வளகாப்புக்கு திரும்பி அந்த நாட்கள் கிடைக்குமா உங்களுக்கு? இதுக்கு காரணம் என்ன? அதுக்கு தான் எல்லாரும் வேணும்னு சொல்றோம். நீங்க டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்கிறதா உங்களோட பிரச்சனை. உங்க தம்பி பொண்ணு உங்க வீட்டுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க தம்பி உங்களை புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணணும். 10 வருஷ வாழ்க்கையை நீங்க ஒரு பேப்பர்ல நீங்க வந்து சாய் சாண்டல் வாங்கிட்டு என் தம்பி அதை காமிச்சதாவது நான் வந்து கன்வின்ஸ் பண்ணுவேன்னு சொல்றது இருக்குல்ல, அப்ப 10 வருஷ வாழ்க்கையை நீங்க தோத்துட்டீங்கல்ல சார். அது அது ஆமாங்க சார். என் கணவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு, நான் சந்தோஷமா இருக்கேங்கிறதா உங்க வாதம். நீங்க எப்படி வாழ மாட்டேங்கன்னு சொல்றீங்கன்னு கேட்குறீங்கல்ல, அப்படி ஜெயிச்ச நீங்க ஆதங்கப்பட்டு சொந்த வேணும்னு சொல்லுங்க, அதெல்லாம் நான் பதில் வரல. ஆனால் சாதி சான்றிதழ் இருந்தாதான் என் வீட்டில் ஒரு பொண்ணு கொடுப்பாங்க என் தம்பிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது நீங்க அந்த கட்டத்துக்கு அவங்க கிட்ட தானே போயிட்டீங்க சார். அவங்க அப்ப அதே சேர்ல தான் நீங்க போய் உட்காரணும். ஆமா தங்கச்சி வந்து உட்காருமா. நான் ஓகே, அது என்ற தப்பு. நான் உங்களுக்கு 2 வாய்ப்பு அது என்ற தப்பு. இருங்க சார், உங்களுக்கு நான் 2 வாய்ப்பு தரேன் இந்த மேடையில. இப்போ முடிவு எடுத்துருங்க. என் தம்பி வேணும், எனக்கு சாதி சான்றிதழ்ங்கிறத வந்து என் தம்பி வீட்டில் பொண்ணு கொடுக்கணும், அதுக்காக தான் நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க தயவுசெய்து இங்கே போய் உட்காந்துருங்க. ஓகேங்க சார். இது உங்களுடைய தனிப்பட்ட முடிவு. சரிங்க சார். நான் வந்து எங்க அப்பா அம்மாவோட இதுல உள்ள பாசத்துல நான் ஒரு வேலை இதுதான் சரி அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் வந்துட்டேன். ஆனால் இவங்க வந்து என்னை இக்னோர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா கலப்பு திருமணத்தில் பழிக்க மாட்டாங்க, வாழ மாட்டாங்க, விட்டுட்டு ஓடிடுவாங்கங்கிறது சொல்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து நான் அங்கேயே போய்க்கிறேன். உங்கள் பிள்ளைங்களுக்கு கலப்பு திருமணம் பண்ணுவீங்கல்ல சார்? அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னா பண்ணிக்கிட்டோங்க சார். அவ்வளோதாங்க, அவங்க விருப்பம் தானே, அவ்வளோதான். ஆனால் ஒன்று கூட நின்று நாங்கள் எங்கள் கஷ்டத்தை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான்மா. இப்போ அவங்க எப்படி விலகி நிற்பாங்களோ அது மாதிரி நீ நிற்க மாட்டேன்னு சொல்லல. நான் நிற்க மாட்டேன். சாதியை கைவிட்ட பெண்ணுக்கு முதல்ல ஒரு சேர் போடுங்க. நீங்க தான். ஏன் வரல? நீங்க தான் வரல. சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ்னா யாரு? பின்தங்கியவங்க. தெரியாது. தெரியாம நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பிரச்சனை அதுதான். முதல்ல வந்து இருங்க சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜாதி வேண்டாம், ஆனா ஜாதி நாள் வருகிற பலன் வேணுமான்ற கேள்வியே ஜாதிய மனநிலையின் கேள்விதான். உங்க தாத்தா படிச்சிருந்தாரா? இல்ல, அனுபவ படிப்பு தான் எல்லாமே. அனுபவ படிப்பு தான். நீங்க படிச்சிருக்கீங்களா? இல்ல. உங்க பிள்ளை? என் பையன் 2 டிகிரி முடிச்சிருக்கான். உங்க பிள்ளை படிச்சிருக்கா? என் பையன் 2 டிகிரி முடிச்சிருக்கான். எப்படி? நான் படிக்க விடாம இந்த சமூகம் தடுத்து வச்சிருந்துச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கு எப்படி கல்வி வந்துச்சு? உத்தமம் ஜாதியே இல்ல, எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிருங்க. இப்ப நீங்க படிக்காதது தானே? ஆமா. உங்க வயசுக்காரர் ஒருத்தர் படிச்சிருக்காரு, உங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கு, இன்னொருத்தருக்கு கல்வி மறுக்கப்படல. நான் வந்து இப்ப சொல்றேன், எல்லாரும் சமம் சொல்லிடுறேன். படிச்சு அவரும் படிக்காத நீங்களும் ஒரே ஸ்டேட்டஸ் வந்துட முடியுமா? ஏன் வர முடியாது? எல்லாரும் வரத்தையும் செய்வாங்க. எப்படி? வருமானம் தான். இப்போ நீங்க சொல்றீங்களே இவர் படிக்கல, இன்னொருத்தர் அவங்க குடும்ப வறுமை சூழ்நிலை காரணத்தினால இவர் படிக்கல, இவர் வேலை ஆமா சார், அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இன் இந்தியா பாவர்ட்டி. இங்க இருக்க ஜாதி ஒடுக்குமுறையே இங்க இல்ல, வறுமை மட்டும் தான் இருந்துச்சு மாதிரி பேசாதீங்க. நீங்க ஏன் 80, 90களை கொண்டாடுறீங்க? ஆஸ் அ சிங்கரா நான் சொல்றேன்னா, ராஜா சார் காலத்துல நான் பிறந்தேங்கிறதே நான் ஒரு பெரிய பிளஸ்ட். ராஜா சார் ஜானகி அம்மாவோட காம்பினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவோ இருக்கு. ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பிறந்தோங்கிறதே நாங்கள் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா டிப்ரெஷனுங்கிறதே இருந்து வெளியில வர்றதுக்கே மியூசிக் தான். எந்த ஒரு சந்தோஷமாகட்டும், ஒரு சோகமாகட்டும், வேற எதுவுமே நம்ம கூட இருக்க வேண்டாம், அவரோட சாங் மட்டும் இருந்தா போதும். அந்த காலத்துல வந்து உறவுகள் ஸ்ட்ராங்கா இருந்தது. சொந்த ஊர் தூத்துக்குடி. என் கூட பிறந்தவங்க வந்து ஒரு அண்ணா 2 அக்கா, நான் 4வது. எனக்கு கீழே 3 தங்கச்சி 3 தம்பி. எங்க அப்பா அம்மா, எங்க அப்பாவோட அப்பா, எங்க அம்மாவோட அம்மா, மொத்தம் 14 பேர். ஒரே ஒரு ஆள் தான் பிரிட் வின்னர், எங்க அப்பா மட்டும்தான். எங்க அண்ணன் வந்து ஆர்மியில் சேர்ந்துட்டான். சேர்ந்த உடனே எனக்கு காலேஜில் ஃபர்ஸ்ட்டாக வந்து என்னை சேர்த்து விட்டான். இன்னைக்கு உள்ள பெண்கள் 6 கண்டிஷன் போடுறாங்க. முதல் கண்டிஷன், வீட்டுக்கு ஒரே பிள்ளையா இருக்கணும், கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாது. நம்பர் 2, கண்டிப்பா 2 வீலர் இருக்கணும், தோல்ல கை போட்டு ஜாலியா போறதுக்கு 2 வீலர் இருக்கணும். நம்பர் 3, 3 பெட்ரூம் வீடு இருக்கணும். ஆமா, பொண்டாட்டி அடிச்சா ஏதாவது ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கணும், புருஷன் அடிச்சா ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரூம் தேவை, சாதிட்டு படுக்கிறது. அப்புறம் 4வது 4 வீலர் இருக்கணும், கார் இருக்கணும். கோச்சிட்டு போனா மொத்தமா பேக் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு வண்டி வேணும்ல. 5வது கண்டிஷன் என்னன்னா, இவர்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே பிள்ளை பெற்றுக் கொள்வார்கள், இல்லைன்னா கிடையாது. நாம் இருவர் நமக்கேன் ஒருவர். சரி சரி, நடத்துங்க. காதல் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சார், தாவணி போட்ட அந்த பெண்கள் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு இருக்கிறதெல்லாம் எங்கேயுமே மிஸ் ஆகல சார். அந்த மிஸ் ஆகாத பொண்ணுங்கள்ட்ட நாங்க வந்து ஒரு லெட்டர் கொடுக்கறதுக்குள்ள நாங்க படுற பாடு இல்ல. நீங்க அது மாதிரி கொடுக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அதை சொல்லுங்க. தாவணியை பார்த்தோம், அவங்க இப்படி ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பு பார்த்த உடனே சரி நம்ம தைரியமா போய் லவ் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அங்க சொல்லும்போது அங்க ஒரு கும்பலே இருக்கும். காரணம், ஒரு கூட்டு கொடுத்தணும். இவங்கள மாதிரி சிங்கிளா இருந்தா உடனே போய் பட்டுன்னு சொல்லி அடுத்த ஒரு 3 மாசத்துல பிரேக்கப்னு போயிடலாம். ஆனா அங்க எங்க காதல் அப்படி இல்லை. மனசுல இருந்து அப்படியே பொங்குச்சு, அப்படி கண்ணடிச்சு இப்படி கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி, அல்லது ஆத்தோரமா போய் அந்த லெட்டரை எடுத்து கொடுத்து அதை அவங்க அப்புறமா படிக்கிறேன்னு சொல்லி
மனசுக்குள்ளே கொடுத்ததை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போவாங்களே, அது அருமையான காதல். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்கப்பு, பிக்கப்பு, பிரேக்கப்பு. அழகா பாக்கியராஜரோட வாய்ஸ்லயே உங்களுடைய அனுபவத்தை சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. எங்களுக்கெல்லாம் நீச்சல் யாரும் கற்றுக் கொடுக்கல சார், சைக்கிள் யாரும் கற்றுக் கொடுக்கல, நாங்களே தான் கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு நிறைய ஸ்விம்மிங் வந்திருக்கு, ஆனால் யாருமே நீச்சல் தெரியல. நீச்சல்னால் எப்படி தெரியுங்களா? சும்மா முட்டி தண்ணியில் அடிக்கிறது இல்லை நீச்சல், எவ்வளோ ஆழம் இருந்தாலும் அடிக்கணும் சார் நீச்சல். நான் அடிப்பேன், அப்படியே என்னுடைய பாடியை ஃபுல்லாக அப்படியே பண்ணி இப்படியே படுக்க வச்சு இப்படியே இருந்து 1/2 மணி நேரம் இருப்பேன் சார். நான் கல்யாணம் ஆகிட்டு போன உடனே எங்கள் ஹஸ்பண்டு நின்றுட்டு சும்மா தான் சார் அந்த வரப்புல நின்றுட்டு இருந்தாரு. நான் அதில் குளிக்கிட்டா அப்படி சொன்னேன், சும்மா தான் நினச்சிக்கிட்டாரு. இந்த மாலு குச்சம் பாருங்க, அவர் பயந்து போயிட்டாரு, உடனே பின்னாடியே குச்சிட்டாரு. நான் கரை சேர்ந்துட்டேன் சார், அவர் தேடிட்டு இருக்காரு என்ன. இல்ல எந்திரிச்சு உங்களை பார்த்து என்ன சொன்னாரு? அடி பாவி, உனக்கு நீச்சல் தெரியும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு. அழகானது உங்களுடைய பீரியட் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? பைக் இப்பெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, 1.5 லட்சம் 2 லட்சம் போட்டு. நாங்க ஓட்டின பைக் என்ன தெரியுமா, நொங்கு இருக்கு பார்த்தீங்களா, நொங்கை கட் பண்ணிட்டு அதில் ஒரு அட்டை அடிச்சுட்டு அதை குச்சி வச்சு அதில் நாங்கள் ஓட்டுவோம். படன்னு அதில் வர சத்தம் இப்போ எதுலேயும் வருதா என்னன்னு தெரியல. மண்ணு கொட்டி வச்சுட்டு அதில் குச்சி வச்சு விளையாடுவோம். பல்லாங்குழி விளையாண்டோம். அம்மா வந்து புளி அறிவாங்க இல்லையா, அதில் இருக்கிற அந்த கொட்டையை எடுத்துட்டு பல்லாங்குழி விளையாடுவோம், ஆடுபுலி ஆட்டம் விளையாடுவோம், எல்லாமே விளையாடுவோம். காசே இல்லை, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. 2வது, அப்பெல்லாம் வந்து பணம் கையால் கொடுத்து வாங்கி பொருளை நம்ம யூஸ் பண்ணணும். அதனால அந்த பணத்தோட அருமை எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ பணம் எல்லாமே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் போகிறதுனால குழந்தைங்களுக்கு அதோட அருமை தெரியலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார். எங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருந்தது லைஃபு. வாசலில் பாய் போட்டு தான் தூங்குவோம், ஆனால் எல்லாரும் 5 பேரும் நாங்கள் படுத்துப்போம். எங்கள் அம்மா கதை சொல்லுவாங்க. இப்போ ஏசி ரூமில் நான் படுக்கிறேன், என் புருஷன் ஆர்மியில் இருக்கிறதுனால எனக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்குது. எனக்கு அந்த ஃபீலிங் இங்கே கிடைக்கல சார். அங்கே மாமரத்து நிழல தோட்டத்துக்கு பின்னாடி எங்கள் அம்மா பாய் விரிச்சு போட்டு எங்கள் 4 பேரையும் படுக்க வச்சு முருகன் கதை சொல்லுவாங்க. இப்போ நம்ம எந்த கதையும் நம்ம குழந்தைக்கு சொல்லி வளர்க்க முடியும்? என் பிள்ளைலாம் போய் ரூமில் கதை சாத்திக்கிறா. அப்ப வந்து ட்ரெஸ் வந்து இவங்க கேட்கற மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண முடியாது, டெய்லர் கிட்ட கொடுப்பாங்க. அப்போ கூட இருக்க பசங்க கேட்பாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, இதான் உனக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க பண்டிகைக்குன்னு. அப்ப சொல்லுவோம் பாவாடை சட்டை, உனக்கு எனக்கு கவுன் எடுத்திருக்காங்க, உனக்கு என்ன கலர்ப்பா, எனக்கு என்ன கலர்ப்பா, நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் டெய்லர் வேற தரலன்னு வச்சுக்கோங்க, அதை மண்டையே வெடிச்சு போற மாதிரி இருக்கும். ஐயோ நாளைக்கு தீபாவளி, அம்மா டெய்லர் போய் பாத்தியா, அப்பா டெய்லர் போய் பாத்தீங்களா, நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த ட்ரெஸ் கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எங்கன்னா ஷெல்ஃப்ல வச்சிருந்தாங்கன்னா அதை போய் திறந்து பார்ப்போம். நாளைக்கு இதை நம்ம போட போறோம், இது நமக்கு கிடைக்க போகுது, நமக்கா மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கும். ஐயோ என்னைக்கு தான் இந்த பண்டிகை வரும், என்னைக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸை போடுவோம், என்னைக்கு தான் இந்த பலகாரத்தை சாப்பிடுவோம். ஆனா இந்த ஒரு எதிர்பார்ப்புல ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டப்போ ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்க, அது வேற எதுலையுமே கிடைக்காது. அந்த பலகாரம் கொடுக்கும்போது அதுல ஒரு ஆனந்தம் கிடைக்கும். எல்லாமே வீட்டுல செஞ்சது. இப்ப எல்லாமே ஆன்லைன்ல இவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அது அதிரசமா இருந்தாலும் சரி, முறுக்கா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனா நீங்க ஆர்டர் பண்ணா உங்க கைக்கு வந்துடுது. ஆனா எதிர்பார்ப்போட ஒரு பொருள் நம்ம கிடைக்கும் பாருங்க, அது கடலும் மகிழ்ச்சி. அதை பீட் பண்ண எதாலையும் முடியாது. ஏன் அந்த காலத்து வாழ்க்கையை கொண்டாடுனீங்க? என்னுடைய ஊர் வந்து காரைக்குடி அருகில இருக்கு. ஆனா நாங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையிலே தான். சம்மர் வெக்கேஷன் வரும்போது ஊருக்கு போயிடுவோம். அந்த பஸ் போய் அந்த ஊர்ல சேர்ற வரைக்கும் மனசுக்குள்ள ஒரு மத்தாப்பா வெடிச்சுக்கிட்டு இருக்கும், பட்டாம்பூச்சி. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா என்னோட மாமா ஒய்ஃப் அத்தை, நாங்கெல்லாம் வந்துட்டோம்னா காரைக்குடி பக்கம்னாலே பலகாரங்கள் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, அந்த பால் பணியாரம், வெள்ளை பணியாரம், கந்தரப்பம் அப்படின்னு எங்களுக்காக ஒரு நாளைக்கு ஒரு பலகாரமா செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறமா இந்த டெக்கு, இந்த கேசட்லாம் இருந்த காலம், வாடகைக்கு எடுப்பாங்க சார். அப்போ இத்தனை மணி நேரம் அப்படின்னு ஒரு வீட்டுல ஒரு ஊரே ஒரு டிவி இருக்கும், ஒரு மேபி அந்த ஒளியம் காலம், அதெல்லாம் இனிமையான காலம் இல்லையா. அடுத்து என்ன பாட்டு வருதுன்னு நாங்க ப்ரெடிக்ட் பண்ணி பேப்பர்ல முதலே படிச்சு வச்சுக்குவோம். அடுத்து இந்த பாட்டு வருது, இந்த பாட்டு வருது, மேஜிக் நாங்க எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. சனிக்கிழமை ஒரு ஹிந்தி படம் போடுவாங்க சார். ஹிந்தி தெரியாது, ஆனாலும் 2 மணி நேரம் உட்காந்து அந்த அமிதாப் பச்சனோ ரிஷி கபூரோ எல்லாரும் உட்காந்து ஆன்னு வாயை பார்த்து அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ரசிச்சோம். அதே மாதிரி திருவிழாவை நம்மளால மறக்கவே முடியாது. எங்க ஊருக்கு போயிட்டா சார், எல்லா சொந்தக்காரங்களும் வந்துருவாங்க. விதவிதமா அந்த ஒரு ஆட்டுல என்னென்ன பாட்டு இருக்கோ எல்லாத்தையும் விருந்து வச்சிருவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மதுக்குடம் அப்படின்னு சொல்லி தூக்குவாங்க. அதுல ஒரு குடத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள மஞ்சள் தண்ணி எல்லாம் போட்டுருவாங்க. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா தென்னம்பாலை வச்சிருவாங்க. அதெல்லாம் அலங்காரம் பண்ணி உள்ள இருக்க மஞ்சள் தண்ணி எடுத்து மாமா பசங்க அத்தை பசங்க மேல எல்லாம் ஊத்துறது. அந்த ஊரே பாத்தீங்கன்னா மழை வந்த மாதிரி அப்படியே நனைஞ்சு போயிடும் சார். உண்மையிலே நானே நனைஞ்சிட்டேன். இப்போ சொல்றதுக்கு 2 வருஷம் ஆகுது. பிடிச்ச பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னத்துக்கு 2 வருஷம் தேவைப்படுது சார்? கரெக்டான சார். இப்போ எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு. சப்போஸ் இந்த பையனுக்கு வந்து ஆள் இருக்குதா இல்லையா, இல்ல அவருக்கு வேற யார் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்ல கல்யாணம் பண்ண போறாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன். அந்த பொண்ணு பின்னாடியே பார்த்துன்னு காலை ஓட்டினா அது இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணு போகும்போது என்னை பிரிந்து விட்டாள்ன்றது.
நீங்க எப்படிப்பட்ட பையன் வேணும்னு நினைக்கிறீங்க? மணி தேவையில்ல, கேஸ்ட் தேவையில்ல. அவங்க வந்து அந்த குடிப்பழக்கம் அதெல்லாம் இருந்தாலும் சில பேர் வந்து அது ஒரு மைண்ட் டென்ஷனுக்காக வச்சுட்டு இருப்பாங்க. எதுனாலும் லிமிட்டோட இருந்தா நல்லதுதான் சார். அது ஒரு லிமிட்டோட இருக்கிற வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு இதுல தான் சார் இருக்கும். அளவா குடிக்கிற பையன் வேணும். உங்க பேர் என்ன? உமா மகேஸ்வரி சார். உமா மகேஸ்வரி. இது டெலிகாஸ்ட் ஆகும்போது தூக்குடா அந்த தங்க போறாங்க பாருங்க. அவங்க சொன்னாங்க நாங்க இருந்த காலத்துல வந்து வயல் வரப்போ இல்ல மர நிலங்கள்ல வந்து கட்டிலாம் போட்டு படுத்தோம்னா சொல்றாங்க. எங்களுக்கும் வாழ ஆசை தான், இல்லைன்னா சொல்லல. ஆனா அப்படிப்பட்ட நிலங்களை அழிச்சு வீடுகளா கட்டினது 2K கிட்ஸா 80s 90s கிட்ஸான்றதான் என்னோட ஏக்கமான பதிவு. இங்க இருக்க நிறைய பேர் சொல்றாங்க இங்க எல்லாருமே வந்து மொபைல்லே கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நாங்க என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடணும் தெரியுமா, இங்க எப்படிலாம் கலாச்சாரத்தை பாதுகாத்தம் தெரியுமா, பாரம்பரியத்தை பாதுகாத்தலாம் சொல்றாங்க. காரைக்குடியை சேர்ந்தவங்க சார். அம்மா சொன்னாங்க நான் காரைக்குடி தான் அப்படின்னு. இன்னைக்கும் ஊரை பக்கம் வந்து பாருங்கம்மா, இன்னைக்கும் உலக புகழ் பெற்ற மஞ்சூர் நடக்க எங்க ஊர் சிராவையில் இன்ன வர மாடு பிடிக்கிற எல்லாமே 2K கிட்ஸ் சார். ஆன்லைன்லேயே விளையாண்டுட்டு இருக்கோம்னு சொல்றாங்களா, ஆன்லைன்ல மட்டும் விளையாடுற இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகளை இன்னும் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றேன். 80 90கள் வாழ்க்கை ஏன் அழகானதுங்கிறத நீங்க ஏத்துக்க முடியல? சொல்லுங்க. ஐம் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி. சைக்காலஜிஸ்ட். இவங்க வந்து டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் அந்த கண்ணோட்டத்தை கேட்கறப்ப எனக்குலாம் நெஞ்சு வலிக்குது. இவங்க சொல்றாங்க கொட்டி வளர்க்குறோம், அது பண்றோம், காசு தரோம், பணம் தரோம், தரீங்க தான். ஆனா இந்த டிப்ரெஷன் போய் லீட் பண்ற ரீசனும் நீங்களா தான் மெயினா இருக்கீங்க. சின்ன பசங்களுக்கு, டீனேஜர்ஸ்க்கு. அவங்க சொன்னாங்களே எங்க அப்பா அம்மா வந்து எங்களுக்கு பால் ஊட்டி, சோறு ஊட்டி, கதையாட்டி எல்லாமே சொல்லி கொடுத்துதான் எங்களை வந்து இப்படி அழகா வளர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆனா இப்ப சொல்ல போனா இவங்களும் ஈஸியா ஆயிட்டாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்க கிட்ட போனை தரதே, தந்து தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேலை மிச்சம். ஓகேவா? ஸோ டிப்ரெஷன்ன்ற ஒரு வார்த்தை இட்ஸ் நாட் அ ஃபேன்சி வேர்ட், இட்ஸ் கம்ப்ளீட்லி ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. நாம சொன்ன எதுவுமே கிளினிக்கல் டிப்ரெஷன் பத்தி இல்லை. நீங்க உங்களுக்கு கிடைக்காத சின்ன விஷயங்கள், அதாவது எப்படின்னா கொஞ்ச நேரம் உங்க சோஷியல் மீடியா ஆப் டிஸ்கனெக்ட் ஆனா கூட ஒரு டிப்ரெஷன்ல வர்றவங்க. முன்னாடி ஒரு டிப்ரெஷனுங்க வார்த்தை எப்படி இருக்கும்னா ஃபினான்ஷியலா குடும்பம் நொடிச்சு போயிருக்கும், காதல் வந்து மிக மோசமான தோல்வியை உண்டு பண்ணியிருக்கும், இல்ல குடும்பத்துல முக்கியமான ரத்த சொந்தம் யாரோ ஒரு ஆள் இறந்து போயிருப்பாங்க. அப்பயே டிப்ரெஷன்ல இல்லாம வாழ்க்கைனா அப்படித்தான் இருக்கும், தாண்டிவான்னு சொல்றதுக்கு யாரோ இருந்தாங்க இல்லையா? அப்படி இருந்த தலைமுறை தான் 80 90 இருந்தவங்கிறத நான் சொல்ல ஒரு விஷயம் அந்த இடத்துல. எங்க ஊர்ல யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. நான் காலேஜ் போனேன். அப்ப எல்லாரும் சொன்னாங்க காலேஜ் ஏன் அனுப்புறாங்க, லவ் பண்ணி ஓடிடுவா அப்படின்லாம் பேசினாங்க. அந்த டிப்ரெஷன் இருந்துதான். ஆனா நான் என் அம்மாட்ட ப்ராமிஸ் பண்ணேன், நான் வந்து கோ எஜுகேஷன் காலேஜ் தான் போறேன், ஆனா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் வருவேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்க அம்மாவும் நானும் சினிமா பார்க்க போவோம் ஒன்னா. இந்த ஒரு பையன் நல்லா இருக்கானா சொல்லுவேன் நான். என் பொண்ணு சொல்றது இல்ல. சொல்றீங்களே ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி பேச மாட்டீங்க. அது ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு 4 பேர் முன்னாடி உங்க குழந்தைங்கள சாப்பிடவே மாட்டா, பாத்தியா எப்படி ஒல்லியா இருக்கா, பாத்தியா எப்படி கருத்து போயிருக்கா, வெளில போயிட்டு வந்து கருத்து போயிரு. அந்த பிள்ளைக்கு விளையாட பிடிச்சிருக்கு, அது கருத்து போயிருக்கு, அவ்வளவுதான். அந்த பிள்ளைக்கு சாப்பிட பிடிச்சிருக்கு, சாப்பிடுது. எந்த வயசுல சாப்பிட முடியும்? சோ இந்த மாதிரி நீங்க பாடி ஷேமும் புள்ளியும் உங்க குழந்தைங்களை நீங்களே புள்ளி பண்ணீங்கன்னா அந்த குழந்தைக்கு செல்ஃப் எஸ்டீம், தன்னை தானே லவ் பண்ண மறந்துரும்.